வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் குழம்பு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான மட்டன் குழம்பு. இன்றைக்கி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு தான் மட்டன் குழம்பு வச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குட்டி கதையை நம்ம பார்த்துடலாம். இந்த குட்டி கதை எப்படின்னா, ஒருத்தவங்க எடக்கநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மரக்காணம் பக்கத்தில் அந்த ஊர். அவங்க சும்மா மரக்காணம்னா ரொம்ப வில்லேஜ் செய்யூர் பக்கத்தில் வரும். அவங்க அந்த சைட்லேருந்து அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஊர்லேருந்து வந்திருக்காங்க இந்த பொண்ணை பார்க்குறதுக்காக. வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, தாம்பரம் இறங்கி தானே எல்லா பஸ்ஸும் மாறி வரணும். அவங்க சென்னையில் இருந்தாங்க, சென்னை பெரம்பூரில் இருந்தவங்க. தாம்பரம் இறங்கி வரும்போது கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பசங்களுக்காக. சரி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட எல்லா பழத்தையும் கொடுத்துட்டு, சமையல் பண்ணுமா சட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால உடம்பெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் நீ கொஞ்சம் சட்டுன்னு குழம்பு வைமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த பிள்ளைய என்ன பண்ணிக்குது, சரி வந்த அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், முட்டையை தான் வேக வச்சுட்டு தக்காளி தொக்கு வச்சிடலாம் சொல்லிட்டு கடன்னு கட் பண்ணி தக்காளி தொக்கு வச்சிருக்கு. தக்காளி தொக்கு வச்சுட்டு சொல்லியிருக்கு, என்னம்மா இந்த தக்காளியில் கொட்டை பெருசு பெருசாக இருக்கே, என்ன தக்காளி இது, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஏன் தக்காளியில் எப்படி கொட்டை பெருசாக வரும், குட்டி குட்டியாக தானே இருக்கும், அதோட விதைங்க இருக்காதே அப்படின்னு பார்த்துருக்காங்க. என்னன்னு காட்டு பார்க்கலான்னு பார்த்தா எடுத்துகிட்டு வந்து காட்டினா ஊட்டி ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க அம்மா. இந்த பிள்ளை ஊட்டி ஆப்பிளை தக்காளின்னு நினச்சி கட் பண்ணி ஃபுல்லாக குழம்பு வச்சுட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க. இது நடந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்போல்லாம் எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லாருக்குமே தெரியுது. பழங்கள்லாம் இப்போ நிறைய பேர் சாப்பிட ஏற்பட்டுட்டோம் எல்லா பழங்களையும். அதுக்கு முன்னே சில பழங்கள் மட்டும்தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஊட்டி ஆப்பிளாச்சே போட்டு எல்லாத்தையும் அலசி கிளசி எப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.